ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். போதை கடத்தல் மூலம் ஈட்டிய பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு ஜாஃபர் சாதிக் வழங்கியிருப்பதாக என்சிபி அதிகாரி பேட்டி. தமிழ்நாட்டின் பிரபலங்கள் சிலருடனான தொடர்பு குறித்து ஜாஃபர் வாக்குமூலம் தந்துள்ளதாகவும் விசாரணைக்கு பின் அவர்களின் பெயர்கள் வெளியிடப்படும் என்றும் தகவல். உணவுப் பொருள் ஏற்றுமதி என்ற பெயரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் மலேசியாவுக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியதாக என்சிபி அதிகாரி தகவல். போதை கடத்தலில் ஈடுபட்ட பணம் மூலம் மங்கை என்ற தமிழ் படத்தை தயாரித்ததும் சென்னையில் ஹோட்டல் துவங்கியுள்ளதாகவும் பேட்டி. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிறு சிறு பாக்கெட்டுகளாக பிரித்து 3500 கிலோ சூடோபெட்ரின் போதைப் பொருளை ஜாஃபர் சாதிக் கடத்தியதாக என்சிபி தகவல். டெல்லி, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கடத்தல் தொழிலை மேற்கொண்டதாகவும் அதிகாரிகள் பேட்டி. டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிடம் வாக்குமூலம் பதிவு. டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாஃபரை ஆஜர்படுத்த என்சிபி அதிகாரிகள் நடவடிக்கை. ஜாஃபர் சாதிக் வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க உள்ளதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக சிக்கியுள்ள ஆவணங்களை இடிக்கு அனுப்பி வைக்க என்சிபி திட்டம். ஜாஃபர் சாதிக்கின் மறைவிடத்தை மத்திய போதை தடுப்பு அதிகாரிகளுக்கு கண்டுபிடித்துச் சொன்ன சென்னை என்சிபி அதிகாரிகள் ஜாஃபரின் நெருங்கிய கூட்டாளிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் செல்போன் சிக்னல் உதவியுடனும் வளைத்து பிடித்ததாக தகவல். கடல் மட்டத்திலிருந்து 13,000 அடி உயரத்தில் கட்டப்பட்ட உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. இடாநகரில் நடந்த விழாவில் வடகிழக்கு மாநிலங்களுக்கான 55,600 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களையும் துவக்கி வைத்தார். குஜராத்தில் யாத்திரையை தொடர்ந்த ராகுல் காந்தி சோட்டா உதய்பூரில் தொண்டர்களின் வரவேற்பை கையசைத்து ஏற்றார். பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு வீடு வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. திருவிழாப்பட்டி கிராமத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணி இந்த மாதமே தொடங்கப்படும் என அரசு அறிவிப்பு. மதுரை சின்னப்பிள்ளைக்கு வீடு கட்ட நிதி வழங்காமல் அலைக்கழித்தது திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டு என அண்ணாமலை கருத்து. மத்திய நிதியை பயனாளிகளுக்கு கொண்டு சேர்க்கும் பொறுப்பு மாநிலத்திடம் உள்ளது என்பது தெரியாமல் முதலமைச்சர் அரசியல் செய்ய கிளம்பியிருப்பதாக விமர்சனம். திமுக கூட்டணியில் மக்களவைத் தேர்தலில் கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை. 2025 நடக்கும் மாநிலங்களவையில் ஒரு சீட் பெற்றுக்கொள்ள சம்மதித்து திமுகவுடன் உடன்பாட்டில் கையெழுத்து. இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என கமல்ஹாசன் அறிவிப்பு. திமுக கூட்டணிக்காக பரப்புரை செய்யப் போவதாகவும் அறிவிப்பு. இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல. அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நிலவுவதாக தகவல். தேமுதிக கேட்கும் ஒரு மாநிலங்களவை சீட்டை வழங்க மறுக்கும் அதிமுக 4 மக்களவை தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முன்வந்துள்ளதாக தகவல். செங்கல்பட்டு நெல்லிக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை உமா மகேஸ்வரி கல்வித்துறைக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக பள்ளிக் கல்வித்துறை விளக்கம். 30க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அரசு பணியாளர்கள் நடத்தை விதிகளின்படி சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல். ஈஷா சிவராத்திரியில் சங்கர் மகாதேவன் பாடலுக்கு துள்ளி குதித்து ஆடிய பக்தர்கள். ஜக்கி வாசுதேவின் உற்சாக நடனத்தை வியந்து பார்த்த நடிகைகள் தமன்னா, பூஜா ஹெக்டே. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியே மீண்டும் வெற்றி பெறும் என டைம்ஸ் நவ் ஆங்கில ஊடகத்தின் கருத்து கணிப்பில் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 358 முதல் 398 இடங்களும், இந்தியா கூட்டணிக்கு 110 முதல் 130 இடங்களும் கிடைக்கக்கூடும் என கணிப்பு.
பெங்களூருவில் குண்டு வெடித்த ராமேஸ்வரம் கஃபே புனரமைக்கப்பட்டு மீண்டும் திறப்பு. தேசிய கீதத்தை இசைத்து சேவையை துவக்கினர் உணவக நிர்வாகிகள். அசாமில் உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றை பார்வையிட்ட பிரதமர் மோடி. தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கியுள்ள அசாம் தேயிலை தோட்டத்தை பார்வையிட வருமாறு சுற்றுலா பயணிகளுக்கு பிரதமர் அழைப்பு. கொடைக்கானல் மன்னவனூர் அருகே அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலங்களில் காய்ந்த புற்கள் மற்றும் புதர்களில் பற்றி எரியும் தீ. காற்றின் வேகத்தால் வேகமாக பரவும் தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரம். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸ் தலைமறைவு என தகவல். ஒரு வாரமாக வீட்டிற்கு வரவில்லை என தோட்ட பணிப்பெண் மற்றும் செக்யூரிட்டி ஆகியோர் CBCID போலீசாரிடம் வாக்குமூலம். இங்கிலாந்துடனான 5வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. ஹிமாச்சல் பிரதேசத்தின் தர்மசாலாவில் நடந்த போட்டியில் ஒரு இன்னிங்ஸ் 54 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று 4-1 என்ற கணக்கில் அபாரம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்